புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் காவல் விசாரணையில் உயிரிழந்த மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழ் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதே நேரம் காவல்துறை அறிக்கையில் அஜித்குமார் மரணம் தொடர்பான இடம்பெற்றுள்ள தகவல்கள் முரண்பாடாக இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளியான அஜித்குமார் நகை மாயமான புகாரில் காவல் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தனிப்படை காவலர்களால் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இவ்விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழ் பெறுவதில் சிரமம் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் புகார் தெரிவித்தனர். இறப்பு சான்றிதழ் கேட்டு மதுரை அரசு மருத்துவமனையை அணுகிய போது திருபுவனம் காவல் நிலையத்தில் ஆவணங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து அஜித்குமாரின் குடும்பத்தினர் அவரின் இறப்பு சான்றிதழ் கேட்டு மனு அளித்தனர். இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் உடனடியாக துரிதமாக செயல்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பெற்று அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழை அவரது குடும்பத்தினரிடம் வழங்கினர். இதனிடையே அஜித்குமார் மரணம் தொடர்பாக காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கை மற்றும் இறப்பு அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் முரண்பாடாக இருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அஜித்குமார் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திருபுவனம் காவல்துறையினர் வழங்கியுள்ள இறப்பு அறிக்கையில் அஜித்குமார் திருபுவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் என மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முரண்பாடான தகவல் அஜித்குமார் மரணம் தொடர்பாக மீண்டும் சந்தேகத்தையும் கேள்வியையும் எழுப்பியுள்ளது.